முதல்ல இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அந்தியூர் செல்வராஜ் அவர்களுக்கும், நம்முடைய வெற்றி வேட்பாளர் மாண்புமிகு அமைச்சர் முத்துசாமி அவர்களுக்கும், இளைஞரணி துணை செயலாளர் சகோதரர் பிரகாஷ், பொதுக்குழு உறுப்பினர்கள் NT பத்மநாபன், கதிர்வேல், கோபால், அண்ணன் SLTP சச்சிதானந்தம், திரு மாணவரணி செயலாளர் சகோதரர் வீரமணி, ஒன்றிய பேரூர் கழக செயலாளர்கள் குணசேகரன், கதிர்வேல், விஜயகுமார், நடராஜன், PS சிவகுமார், முத்துக்குமார், சண்முகம், கோவிந்தன், விஸ்வநாதன், சரவணன், கோபால், சந்திரசேகர், விஸ்வநாதன், ராமமூர்த்தி, சுப்புரத்னம், ராஜா, செந்தில்குமார், உலகநாதன், புதிய திராவிட கட்சியுடைய சகோதரர் திரு ராஜ்கவுண்டர், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் திருவாசகம், இளைஞரணி துணை அமைப்பாளர்கள், நம்முடைய இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து சார்பு அணிகளுடைய நிர்வாகிகளுக்கும், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியை சேர்ந்த நண்பர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும், இங்கே வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், அக்காக்களுக்கும், தங்கைகளுக்கும், பாட்டிகளுக்கும், சகோதரிகளுக்கும், அத்தனை பேருக்கும், முத்தமிழர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எடுத்தோடனே போட்டோவா? போட்டோ மட்டும் தான் வேணுமா? வேட்பாளர் அறிமுகம் பண்ண வேணாமா? முதல்ல வேட்பாளர் அறிமுகம் பண்ணிட்டு பேசுறதுக்கு போறதுக்கு முன்னாடி நிச்சயம் போட்டோ காட்டிட்டு போறேன். ஒரு 5 நிமிஷம் அமைதியா இருங்க. ஒரு 5 நிமிஷம். அண்ணன் முத்துசாமி அவர்களை, இப்ப நம்முடைய ஈரோடு மேற்கு தொகுதியோட வெற்றி வேட்பாளர் அண்ணன் முத்துசாமி அவர்களை உங்களிடத்துல நான் அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்க அத்தனை பேருக்கும் தெரியும். நன்றி நன்றி. தமிழ்நாட்டுடைய மிக மூத்த அரசியல்வாதி, கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். 50 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். இன்னைக்கு இந்த ஈரோடு மாவட்டம் இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா அண்ணன் முத்துசாமியுடைய உழைப்பு மிக மிக முக்கியமானது, தவிர்க்க முடியாதது. இது அண்ணனுக்கு 10வது தேர்தல். 4 முறை அமைச்சராகவும் பணியாற்றிய அனுபவத்தை கொண்டவர், பழகுவதற்கு இனிமையானவர், தலைமை என்ன சொல்லுதோ அதை களத்தில் கனகச்சிதமாக முடிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் அண்ணன் முத்துசாமி அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு நல்ல வேட்பாளரை, அனுபவம் வாய்ந்தவரை உங்களிடத்தில் தலைவர் அவர்கள் ஒப்படைச்சிருக்கிறாங்க. ஒன்னே மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் மக்களை வந்து சந்திக்கக்கூடிய இயக்கம் கிடையாது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய வேட்பாளர்கள். இந்த வேட்பாளர்கள் அத்தனை பேரும் வருஷம் முழுக்க உங்களோட இருந்து, உங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக இருந்து, உங்களுடைய சுகதுக்க நிகழ்ச்சிகள் அத்தனையிலும் பங்கேற்கக்கூடியவர் நம்முடைய வேட்பாளர்கள் அத்தனை பேரும். எனவே அண்ணன் முத்துசாமி அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும்னு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் மொடக்குறிச்சி வேட்பாளர் திரு செந்தில்நாதன், இந்த மொடக்குறிச்சி தொகுதியில் நம்முடைய கூட்டணி சார்பாக நம்முடைய மதிமுகவுடைய செந்தில்நாதன் அவர்கள் போட்டி போடுறாரு. உதயசூரிய சின்னத்தில் போட்டி போடுறாரு. நீண்ட காலமா அரசியல் இருக்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவர், நம்முடைய தலைவருடைய அன்பை பெற்றவர், நம்முடைய அண்ணன் வைகோ அவருடைய நம்பிக்கையையும் பாசத்தையும் பெற்றவர். மதிமுகவுடைய மூத்த தலைவராக இருந்த திரு பூங்குடி சாமிநாதன் அவருடைய அன்பு மகன் தான் திரு செந்தில்நாதன் அவர்கள். திராவிட இயக்கத்துடைய போர்வால் மதிப்பிற்குரிய அண்ணன் வைகோ அவர்களுடைய பாசத்திற்குரியவர். செந்தில்நாதன் அவர்கள் நன்கு படித்தவர், விவசாயியாகவும் இருக்கிறார், ஒரு தொழிலதிபராகவும் இருக்கிறார். அதனால விவசாயிகளுடைய கோரிக்கைகள், வர்த்தகர்களுடைய கோரிக்கைகள் அத்தனையும் தெரிஞ்சவர், அறிஞ்சவர். உங்களுக்காக உழைக்க காத்திருக்கிறார். உங்களுக்காக உழைக்க ஒரு வாய்ப்பு கேட்டு வந்திருக்கிறோம். அவருக்கு உதயசூரிய சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதே போல் ஈரோடு கிழக்கில் நம்முடைய காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு கோபிநாத் பழனியப்பன் அவர்கள் இங்கே போட்டியிடுறாரு. நம்முடைய தலைவருடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற வேட்பாளர். அன்னை சோனியா காந்தி, சகோதரர் ராகுல் காந்தியுடைய நம்பிக்கையை பெற்ற வேட்பாளர். எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய அன்பையும் நம்பிக்கையும் பெற்றிருக்கக்கூடிய வெற்றி வேட்பாளர். நீங்க இவருக்கு ஈரோடு கிழக்கு தொகுதியில் சகோதரர் கோபிநாத் பழனியப்பன் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் இந்த 3 பேரையும் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கிறேன். நான் கடந்த 16 நாட்களாக தமிழ்நாடு முழுக்க சுற்றிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 5 தொகுதி 6 தொகுதி 7 தொகுதி மக்களை போய் எடுத்துட்டு வந்தீங்களா? இங்கே போட்டோவை இதான் அந்த போட்டோ. போதுமா? இந்த போட்டோ தானே கேட்டீங்க? இதுல என்ன உங்களுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி? இப்போ உலக புகழ்பெற்ற போட்டோ ஆயிடுச்சு இந்த போட்டோ. இந்த அடிமை கூட்டத்தை இன்னைக்கு நீ சொல்லிட்டு போயிடுவ, என்ன திட்டுவாரு. என்ன ரொம்ப கண்ணாமலாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நான் ஒன்னே ஒண்ணுதான் கேட்டேன். முரட்டு பக்தர்கள் பார்த்திருப்பீங்க.
முரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஒரு முரட்டு அடிமையை பார்த்திருக்கீங்களா? யார் அந்த முரட்டு அடிமை? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் மோடியுடைய நம்பர் 1 முரட்டு அடிமைன்னு சொன்னேன். இதுக்கு தான் அவருக்கு கோவம் வந்துருச்சு. எனக்கு எந்த அனுபவம் இல்லைன்ட்டாரு. ஆமா, எனக்கு அனுபவம் கிடையாது. உங்களை மாதிரி ஒருத்தங்க காலை பிடிச்சி பதவி வாங்குற பொறுப்பு வாங்குற அனுபவம் எனக்கு கிடையாது. உங்களை மாதிரி சங்கி கூட்டத்துக்கு கூட ஒரு பயந்தாங்குழியா இருக்கக்கூடிய அனுபவம் எனக்கு கிடையாது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இனிமேல் ஃபோட்டோவை பற்றி கேட்கக்கூடாது. ஃபோட்டோவுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் அவங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த ஒன்ஸ் மோரா என்னப்பா சினிமாவில் பாட்டு கேட்குறப்ப எங்க அந்த போட்டோ? சரி, இதே மாதிரி எழுச்சியோடையும் இதே உணர்வோடு அடுத்து 5 நாட்கள் இதான் அதே போட்டோ தானேப்பா. கீழே ஒருத்தர் படுத்திருக்காருல்ல, அவர் தூங்கிட்டு அவர் காலில் விழுந்துட்டு இருக்காரு. அவர் தான் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி. தெரியுதா? இந்த போட்டோ நல்லா இருக்கா? இந்த அடிமை கூட்டத்துக்கு மீண்டும் தமிழ்நாட்டில் இடம் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய தேர்தல் தான் வர சட்டமன்ற தேர்தல். செஞ்சு கொடுப்பீங்களா? இந்த மொடக்குறிச்சிக்கு எத்தனை திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் கொடுத்துருக்கிறாங்க. எதிர்கட்சியா இருந்தோம், நம்முடைய ஆளுங்கட்சி. ஆனால் நம்முடைய சட்டமன்ற வேட்பாளர் கிடையாது, உறுப்பினர் கிடையாது. இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய மொடக்குறிச்சியில 132 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கொடுமுடி ஒன்றியங்களில் கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்தது யாரு? நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய திராவிட மாடல் அரசு. குரங்கன்பள்ளம் ஓடையில் 15 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பாசன மேம்பாட்டு பணிகள் நடைபெற்றிருக்கு. யார் செஞ்சு கொடுத்தா? நம்முடைய முதலமைச்சர். 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிவகிரி பேரூராட்சி பகுதிகளில் சாலைகள், பாலங்கள் மற்றும் வடிகால் அமைக்கின்ற பணிகள்லாம் பண்ணி கொடுத்துருக்குறோம். சுதந்திர போராட்ட வீரர் தியாகி பொல்லானுக்கு 4 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் இன்னைக்கு சிலையுடன் கூடிய மணிமண்டபம் கட்டி கொடுத்தது யாரு? நம்முடைய முதலமைச்சர். 75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஈரோட்டில் இன்னைக்கு ஒரு சோலார் பஸ் நிலையம், பஸ் ஸ்டாண்டு அமைச்சு கொடுத்தது நம்முடைய முதலமைச்சர். வெங்கம்பூர்ல புதிய சமுதாய நலக்கூடம், அரச்சலூர் கொடுமுடி சாலை வரைக்கும் வாங்கலாம் வலசு வரைக்கும் புதிய தார் சாலை, கள்ளிப்பாளையத்தில் நெல் அடிக்கும் களம் மற்றும் வேளாண் கிடங்கு, சிவகிரி அரசு நடுநிலைப் பள்ளியில் கூடுதல் வகுப்பறைகள், ஸ்மார்ட் கிளாஸ் வசதி, வடுகப்பட்டி பேரூராட்சியில் ஒரு புதிய ஓவர் ஹெட் டேங்க். ஈரோடு மாவட்டம் முழுக்க இன்னைக்கு பல்வேறு திட்டங்களை நம்ம நடத்தி கொடுத்துருக்கிறோம். கொடுமுடியிலிருந்து நாமக்கல் மாவட்டம் வரைக்கும் பிலிக்கல் பாளையத்திலிருந்து செல்லும் வகையில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேம்பாலம் அமைக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. நிச்சயம் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சோன்னு நம்முடைய முதலமைச்சருடைய பார்வைக்கு எடுத்து சென்று இந்த கோரிக்கை நிச்சயமா நம்முடைய முதலமைச்சர்கள் செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ இந்த பகுதிக்கு, இந்த மாவட்டத்துக்கு, இந்த தொகுதிக்கு என்னென்ன செஞ்சிருக்கோங்கிறது மட்டும் சொன்னேன். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் கடந்த 5 வருஷத்துல பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. சில திட்டங்களை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆட்சி அமைஞ்சோடனே நம்முடைய தலைவர் சரிம்மா கொண்டு வந்துடலாம். சரிம்மா, ஆட்சி வந்தோடனே, ஆட்சி பொறுப்பேற்றோடனே நம்ம முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். கொடுத்தாரா இல்லையாம்மா? இன்னைக்கு மகளிர் ஒவ்வொருத்தரும் மாசம் 900 ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க. அதே மாதிரி அரசு பள்ளிக்கு குழந்தைங்க போனால் பசியோட படிக்கக்கூடாதுன்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டம். பள்ளிக்கூட குழந்தைங்க கல்லூரிக்கு போகணுன்னு அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை. அரசு பள்ளியில் படிச்சுட்டு எந்த கல்லூரிக்கு போய் சேர்ந்தாலும், தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை முதலமைச்சர் வாங்கியிருக்கிறாரு. இப்போ சமீபத்தில் 10 லட்சம் கல்லூரி மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவித்து ஒரே மாதத்தை கொடுத்து முடித்தோம். எல்லாத்தோட முக்கியமான திட்டம் உங்களுக்கு தெரியும், மகளிர் உரிமை தொகை திட்டம். போன சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய தலைவர் கொடுத்த வாக்குறுதி செஞ்சு கொடுத்தமா இல்லையா? இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் 1,31,00,000 குடும்பங்களுக்கு மகளிர் உரிமை தொகை நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நிப்பாட்டணும்னு பாஜகவும் அதிமுகவும் வேலை பார்த்தாங்க. தேர்தலை காரணம் காட்டி 3 மாசம் நிப்பாட்டுவதற்கு நீதிமன்றத்துக்கு போனாங்க. நம்முடைய தலைவர் முதலமைச்சர் என்ன பண்ணாரு? 1000 ரூபா இல்லை, நான் 5000 ரூபா கொடுப்பேன்னு சொல்லி பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் 3 மாதத்துக்கு சேர்த்து 3000, கோடைக்கால சிறப்பு நிதி 2000ன்னு 5000 ரூபாய் 1,31,00,000 மகளிருக்கு நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்தாங்களா இல்லையா? முதலமைச்சர் காலையில் 6 மணிக்கு மகளிருடைய வங்கி கணக்கில் பணத்தை போட்டாங்க. மகளிர் என்ன பண்ணாங்க? 9 மணிக்கெல்லாம் போய் பணத்தை எடுத்துட்டாங்க. அவ்வளோ ஷார்ப்பு. அதே மாதிரி 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் வாக்கு பெட்டியில் திரு செந்தில்நாதன் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் மொடக்குறிச்சி தொகுதியில் அவருடைய வெற்றியை உறுதி செய்வீங்களா?
ஈரோடு மேற்கு தொகுதியில அந்த முத்துசாமி அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்துல வெற்றி உறுதியா? அதே மாதிரி ஈரோடு கிழக்குல திரு கோபிநாத் ஐயப்பன் பழனியப்பன் அவர்களுக்கு கை சின்னத்துல வாக்களிச்சு இந்த 3 பேரையும் வெற்றி பெற வைக்கணும். செய்வீங்களா? அதே மாதிரி இந்த முறை வாக்குறுதி கொடுத்துருக்குறோம். என்ன வாக்குறுதி? கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஆட்சி அமைஞ்சோன்னே 1000 ரூபாய் கிடையாது, அதை உயர்த்தி 2000 ரூபாய் தரேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்குறோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்லை 8ஆம் வகுப்பு வரைக்கும் கொடுப்போம்னு சொல்லிட்டோம். மகளிர் கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் கிடையாது, 1500 உயர்த்தப்படும் சொல்லியிருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்க அத்தனை பேருக்கு வீடு கொடுக்கப்படும்னு உத்தரவாதம் கொடுத்துருக்குறோம். அடுத்த 5 வருஷத்துல அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் 35 லட்சம் லேப்டாப்கள் இலவசமாக கொடுக்கப்படும்னு வாக்குறுதி கொடுத்துருக்குறோம். ஓஏபி முதியோர் உதவித்தொகை 1200 அதை உயர்த்தி 2000 ரூபாய் தருவோம்னு முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறார். இது எல்லாத்தை விட முக்கியமாக ஒரு திட்டம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். முடிவு பண்ணியாச்சா என்ன வீட்டில் வாங்க போறீங்கன்னு? ஆட்சி அமைஞ்சனே முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளுடைய கைகளையும் 8000 ரூபாய் முதலமைச்சர் மகளுடைய பொறுப்பில் ஒப்படைச்சிருவோம். மகளிர் அவங்க வீடுகளுக்கு என்ன மின்சாதன பொருட்கள் தேவையோ அதை மகளிரே வாங்கிக்கலாம், முடிவு பண்ணி வாங்கிக்கலான்னு முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்கிறாங்க. இவ்வளவு திட்டங்கள் சொன்னல, இந்த 5 வருஷம் என்ன பண்ணியிருக்கோம், ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவோம் எல்லாமே சொன்னேன். யோசிச்சு பாருங்க, இந்த 5 வருஷம் ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்குன்னு ஏதாவது திட்டங்கள் கொடுத்துருக்காங்களா? நம்ம கேட்குற நிதியை கொடுக்குறாங்களா? நமக்கு வர வேண்டிய கல்வி நிதி கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. மும்மொழி கொள்கை ஏற்றுக்கணுன்றாங்க. மும்மொழி கொள்கை என்ன இருக்கு? மீண்டும் ஹிந்தியை தமிழ்நாட்டுக்குள்ள திணிப்பதற்கான முயற்சி தான் மும்மொழி கொள்கை. நமக்கான எந்த திட்டங்களும் கொடுக்கறது கிடையாது. தொடர்ந்து தமிழ்நாட்டை புறக்கணிக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசை இந்த தேர்தலில் நாம புறக்கணிச்சு தோக்கடிச்சு காட்டணும். செய்வோமா? நம்முடைய தலைவர் சொல்ற மாதிரி தான் இந்த தேர்தல் டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு, டெல்லி அணி வர்சஸ் தமிழ்நாடு அணி. டெல்லி அணியை தோக்கடிக்கணும், தமிழ்நாடு அணி நாம ஜெயிச்சு காட்டணும். நிச்சயம் நம்முடைய தலைவர் தான் மீண்டும் முதலமைச்சராக வரப்போறாரு. அனைத்து இடத்துலையும் மிகுந்த அருமையான வரவேற்பு, எல்லா இடத்துலையும் எழுச்சியான வரவேற்பு. நான் உங்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த 3 தொகுதியோட வெற்றியை நீங்க உறுதி செய்யணும். இன்னைக்கு தேதி 18 டீலிமிட்டேஷன், அதுலயும் தோத்து போயிட்டாங்க. நம்ம தான் அதை எடுத்தோம். பிரச்சனை முதல்ல திமுகவுக்கு தான், நம்முடைய தலைவருக்கு தான் முதல் வெற்றி. டீலிமிட்டேஷன் ஆரம்பிச்சாங்க. போன வருஷமே நம்முடைய தலைவர் இதற்கு எச்சரிக்கை கொடுத்தாரு. பல முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டுக்கு வர வச்சு கூட்டம் நடத்தினோம். தொகுதி மறு வரை டீலிமிட்டேஷனை ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னோம். 39 எம்பிக்களை குறைக்கிறதுக்கான முயற்சியில் ஒன்றிய பாஜக அரசு ஈடுபட்டுச்சு. இன்னைக்கு பார்லிமெண்ட்ல தோத்து போய் எடுக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. முதல் வெற்றி நம்முடைய வெற்றி, திமுகவுடைய வெற்றி, தலைவருடைய வெற்றி. 2வது வெற்றி வர்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் நம்முடைய தலைவர் முதலமைச்சரானார் அப்படிங்கிற 2வது வெற்றி செய்தி நமக்கு வரணும். செஞ்சு கொடுப்பீங்களா? இன்னைக்கு தேதி 18, தேர்தல் நாள் 23, இன்னும் 5 நாட்கள் இருக்கு. நீங்க அத்தனை பேரும் உதயசூரிய சின்னத்திலையும் கை சின்னத்திலையும் வாக்களிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கல்ல? பத்தாது. நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் உங்க ஒவ்வொரு ஓட்டும் 5 ஓட்டா 10 வாக்கா 20 வாக்கா பெருகணும். நீங்க ஒவ்வொருத்தரும் அடுத்த 5 நாள் யார் யாரெல்லாம் சந்திக்கிறீங்களோ உங்க வீட்டில் இருக்க உங்க தெருவில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளுக்கும் போங்க. அனைத்து வாக்காளர்களையும் சந்திச்சு உதயசூரிய சின்னத்துக்கு வாக்கு கேளுங்க, கை சின்னத்துக்கு வாக்கு கேளுங்க. நம்முடைய ஆட்சி 5 வருஷம் என்ன பண்ணியிருக்கோங்கிறத சொல்லுங்க. மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவோங்கிறத சொல்லுங்க. முக்கியமா சங்கி கூட்டத்தையும் அடிமை கூட்டத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள விட்டுறக்கூடாதுங்கிறத அந்த பிரச்சாரத்தை செஞ்சீங்கன்னா நிச்சயம் இந்த 3 தொகுதிகளையும் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற போவது உறுதி. முக்கியமா மொடக்குறிச்சி தொகுதியில திரு செந்தில்நாதன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னம், ஈரோடு மேற்கு தொகுதியில அமைச்சர் முத்துசாமி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னம், ஈரோடு கிழக்குல திரு கோபிநாத் பழனியப்பன் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை உறுதி செய்வீங்க. செஞ்சு கொடுப்பீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்திற்கும் கை சின்னத்திற்கும் வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வைங்க. உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி.